ஓம் சாந்தி. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தாராளத்தன்மை, பெருந்தன்மை, ஜெனராசிட்டி. ஸோ ஜெனராசிட்டிக்காக நம்ம ஒரு கதை பார்க்கலாம். இந்த கதையில ஒரு ராணி இருப்பாங்க. இந்த ராணிக்கு ஒரு நாள் ஒரு மந்திர பெட்டி கிடைக்குது. ஸோ இந்த பெட்டியோட விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, அந்த பெட்டியை திறக்கும் போது யாராவது ஒரு பெருந்தன்மையான ஒருத்தங்க அங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த பெட்டியிலேருந்து அந்த ஊருக்கே பல நன்மைகள் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பெட்டியோட மகிமை. ஸோ ராணி என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட ஒரு அற்புத பெட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணலாம் எடுத்துட்டு போவாங்க. அவங்க எல்லா இடத்துலையுமே போயிட்டு அவங்க சொல்லுவாங்க, எல்லா ஊர்கிட்டையும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் தாராளத்தன்மையா இருக்கிறாங்களோ, அதாவது பெருந்தன்மையா யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த ஊர்ல ஜெனரஸ் மக்கள், ஜெனரஸ் பீப்புள் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு அவங்க ராஜ்யத்துக்கு கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாரும் வருவாங்க. ஸோ ராணி என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டியை எல்லார் முன்னாடியும் திறந்து பார்ப்பாங்க. ஸோ என்ன திறந்தாலும் ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. ஸோ யாருமே அங்க தாராளத்தன்மை, அதாவது பெருந்தன்மையான மக்கள் யாரும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ ராணி யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நம்ம பெட்டி எடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. ஒரு நாள் போகும்போது என்ன நடக்கும்னா, ஒரு சின்ன பையன் அழுதுட்டு இருப்பான் அவங்க வழியில. ஸோ அவங்க ராணி நிறுத்தி கேட்பாங்க, நீ ஏன் அலற அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, எனக்கு காசு வேணும், என்கிட்ட எனக்கு பசிக்குது அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. ஸோ ராணி கிட்ட அப்போ கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. அப்போ அந்த பையன் சொல்லுவான், சரி உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த பெட்டி இருக்குல்ல, எனக்கு அதை கொடுத்துருங்க, நான் அதை விற்று காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ ராணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த பெட்டிக்கு மகிமை இருக்கு இல்லையா, அந்த பெட்டியோட விசேஷத்தன்மை அந்த மாதிரி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பையன்கிட்டயும் கொடுக்கறதுக்கும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த பையனாவது அனுபவிக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுவான், சரி அந்த பெட்டியை திறப்பான். அப்போ திறக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே எல்லாம் பெரிய அந்த ஊரே மாறிடும், எல்லா நன்மைகளும் அந்த ஊருக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ யார் அந்த பெருந்தன்மையான ஆளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராணி தான் பெருந்தன்மையான ஆள். ஏன்னா பையன் கேட்கும் போது, ஒரு சின்ன பையன் கேட்கும் போது அவங்க தனக்கு பெரிய ஒரு பொக்கிஷமா இருந்த விஷயத்த என்ன பண்ணிட்டாங்க, அந்த பையனுக்காக கொடுத்துட்டாங்க இல்லையா, அதுதான் பெருந்தன்மை. ஸோ இந்த கதையில நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எப்படி பெருந்தன்மையா இருக்கணும். அது பெருந்தன்மையா விஷயம் என்ன அப்படின்னா, தேவை என்ன, இப்ப அந்த பையனுக்கு என்ன தேவையோ நம்மளோட தேவையை விட ஜாஸ்தியா அந்த பையனுக்கு இருக்கு இல்லையா. இப்ப அந்த பையன் பசிக்குது, இவங்கிட்ட காசு இல்லை, இது பெரிய விஷயம் தான், அந்த பொக்கிஷம் பெரிய விஷயம் தான், எனக்கு இதன் மூலமா என் ஊரு நன்மையா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க குயின் ராணி. இருந்தாலும் அந்த பையனுக்காக என்ன பண்ணிட்டாங்க, பெருந்தன்மையா விட்டு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ பெருந்தன்மை அப்படின்னா, ஜெனராசிட்டி அப்படின்னா விட்டு கொடுக்கறது. அதாவது மற்றவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கறது இல்லை கொடுக்கறது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பொருள் கொஞ்சமா இருந்தாலும் அதை நம்ம கொடுக்கணும் மற்றவங்களுக்கு. ஸோ கணக்கு பார்க்கக்கூடாது. பெருந்தன்மையில என்ன பிரச்சனைனா, நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா கணக்கு பார்ப்பாங்க. ஸோ சின்ன மனசு அப்படின்னா, அதாவது குறுகிய மனம் அப்படின்னா கணக்கு பார்க்கறது, மேனிப்புலேட் பண்றது, இல்லை இது செஞ்சா நான் இதை செய்வேன் அப்படின்னு கால்குலேட் பண்றது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா பெருந்தன்மை இல்லை. பெருந்தன்மை அப்படின்னா கணக்கே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு நீங்க ட்ரெயின்ல போறீங்க, உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, கூட கொஞ்சம் பேர் எடுக்கிறாங்க. யாருக்குமே நீங்க சாப்பாடு சொல்லியிருந்தீங்க, ஆனா யாருக்குமே சாப்பாடு வரல. ஆனா நீங்க எடுக்கிறீங்க, உங்க கையில 2 வாழைப்பழம் இருக்கு. நீங்க கொடுக்கும்போது என்ன பண்ணணும், நீங்க பெருந்தன்மையா ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க சாப்பிடும் போது அந்த வாழைப்பழத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க. இல்லை ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்கு அப்படின்னா நீங்க ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்க. நீங்க மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது பெருந்தன்மை கிடையாது. ஸோ பெருந்தன்மை அப்படின்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, எல்லாருடைய மனோநிலை இல்லை மற்றவங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தன்கிட்ட இருக்க விஷயங்களை நம்ம ஷேர் பண்றது, பகிர்றது. இது பிசிக்கல் மெட்டீரியல் திங்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய சக்திகளுக்கும் சொல்லலாம். அதாவது நம்மளுடைய அன்பை எல்லாருக்கும் பகிரணும், நம்மளுடைய அமைதி எல்லாருக்கும் பகிரணும், நம்மளோட சந்தோஷத்தை பகிரணும். ஸோ இது இந்த மாதிரி நம்ம நினைக்கும் போது என்ன ஆகுனா, பெருந்தன்மையான மனம் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது நம்மளுக்கு இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும். இப்ப பாருங்க, இந்த கதையில ராணி கொடுத்ததுனால, ராணி தன்னுடைய இருக்கிற அந்த ஒரு பெட்டியை கொடுத்ததுனால அவங்க அவங்க ஊரே ரொம்ப இதுவாயிடுச்சு, ரொம்ப இன்னும் அதிகமாயிட்டாங்க, ரொம்ப ப்ராஸ்பரஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த மந்திர பெட்டியோடைய மகிமை வெளியில வந்துருது. ஸோ நம்ம கொடுக்கும் போது நம்மளுக்கு இன்னும் அதிகம் தான் கிடைக்கும். அதான் சொல்லுவாங்க, கொடுக்க குறையாத விஷயம் இல்லை, கொடுக்க குறையாது. அதாவது எவ்வளவுதான் நம்ம கொடுத்தாலும் நம்ம உண்மையா நம்ம பெருந்தன்மையோட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு பன்மடங்கு ரிட்டர்ன் வரும். ஸோ இதுதான் தாராளத்தன்மையினுடைய, அதாவது பெருந்தன்மையினுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்படி இதை கல்டிவேட் பண்றது. இப்போ என்கிட்ட தாராளத்தன்மை நான் அந்த அளவுக்கு எனக்கு இல்லை, ஆனா நான் இன்னும் தாராளமா இருக்கணும், நான் இன்னும் பெருந்தன்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, முதல் விஷயம், நீங்க எதையுமே கணக்கு பார்க்காதீங்க. ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அதை மறந்துடுங்க, நான் ஹெல்ப் பண்ணதே மறந்துடுங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லையா, அவங்க எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. அது பெருந்தன்மை கிடையாது. பெருந்தன்மை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க விசேஷத்தன்மை, நம்மளோட நேரம், நம்மளுடைய டேலண்ட், நம்ம எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். எதுவுமே எதிர்பார்ப்பே இல்லாம கொடுக்கறது தான் பெருந்தன்மை.
இப்போ அந்த ராணி கொடுத்தாங்க, ராணி என்ன நினைப்பாங்களா, நினைச்சு கொடுத்தாங்களா? இல்லையே. அந்த பையன் வந்துட்டு ஓகே அவன் சாப்பிட்டும் அவன் வித்துட்டு சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு தானே கொடுத்தாங்க. இதே ராணி வந்துட்டு இல்ல எனக்கு தேவை, நான் கொடுக்க முடியாது, என்னுடைய ராஜ்யத்துல எனக்கு தேவை, எனக்கு கிடைச்ச ஒரு மந்திர பெட்டி, அதை எப்படி நான் கொடுக்க முடியும், எனக்கு போயிடும் இல்லையா அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, அப்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இல்ல இந்த பையன் நாளைக்கு எனக்கு நன்றி சொல்லணும், என்னுடைய கிங்டமுக்கு வந்து எனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கல. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷனை வந்து குறைக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைக்கிறோமோ அவ்வளோ தூரம் உங்கள் பெருந்தன்மை வந்து அதிகரிக்கும். இன்னொன்று, எனக்கு அதாவது செல்ஃபிஷாக இருக்கிறத வந்து நம்ம கொஞ்சம் விடணும். ஸோ ஆப்போசிட், எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் என்னன்னா, பெருந்தன்மைக்கு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் வந்து செல்ஃபிஷ்னஸ். ஸோ செல்ஃபிஷ்னஸ் இஸ் ஆப்போசிட் டு ஜெனராசிட்டி. ஸோ செல்ஃபிஷாக வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவுமே மற்றவங்களுக்கு எது எனக்கு தேவையானதும் எனக்கு கிடைக்கணும், மற்றவங்க கிட்ட இருக்கிறதும் எனக்கு வரணும் அப்படின்னு ஆயிடும். அது செல்ஃபிஷ்னஸ். அது எல்லாமே எனக்கு தான் யூஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும், பகிர்ந்தடிக்கணும். அதாவது ஷேரிங் ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ முதல்ல வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து குறைங்க. அதாவது என்ன செய்கிறீங்களோ, மற்றவங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ கணக்கு பார்க்காம செஞ்சுட்டே போங்க. உங்களால் முடியும்னா செய்யுங்க, முடியலன்னா செய்யாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் செய்யும் போது எனக்கு இவங்க திருப்பி ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு இவங்க நன்றி சொல்லணும், எனக்கு வந்து எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்டேன்னா இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்போ அவங்க நீங்கள் கேட்டு அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹர்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மனசு அப்படியே திருப்பி கூறிக்கணும், உங்க அப்செட் ஆகிடுவீங்க, இல்லை வந்துட்டு அவங்க மேலே ஒரு ஆதங்கம் வரும், பார்த்தீங்களா நன்றியே இல்லாமல் இருக்கிறாங்கன்ட்டு. இந்த ஜெனரஸ் ஆட்டிடியூட் இருக்கவங்க, இந்த பெருந்தன்மையாக இருக்கவங்க இந்த நன்றி உணர்வை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. நான் செஞ்சேன், என்னுடைய புண்ணிய கணக்கு அதிகரிச்சது, அவ்வளோதான். அவங்க நன்றி உணர்வு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புண்ணிய கர்மம், அவங்க நல்ல கர்மம் செய்யறாங்க. இல்லை அப்படின்னா அது அவங்களுடைய நெகட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ இது கூட வந்து விடுறது தான். அது சாக்ரிஃபைசிங் தட் ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட் ஆஃப் அதர்ஸ். அதாவது மற்றவங்க வந்து நான் செய்யற காரியத்துக்கு நன்றி உணர்வா இருக்கணும்ன்ற எதிர்பார்ப்பை கூட பெருந்தன்மைக்காரங்க விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையா இருக்கும். ஸோ பெருந்தன்மை குணம் வந்து ரொம்ப வந்து ஒரு பெரிய குணம். ஓகேவா? இதன் மூலமா என்ன ஆகும்னா அது வந்து என்ன ஆகும்னா ஒரு அபண்டன்ஸை கிரியேட் பண்ணும் நம்ம மனசுல. அந்த அட்மாஸ்பியர்லயும் வந்து என்ன பண்ணும், எப்பவுமே பாருங்க பெருந்தன்மையா இருக்கும் உங்க வீட்டுல எப்பவுமே என்னன்னா எல்லாமே நிறைஞ்சுதான் இருக்கும். இது வந்து லா. நம்ம உண்மையா பெருந்தன்மையா இருந்தோம்னா எதுவுமே நம்மளுக்கு குறை வரவே வராது. ஸோ நம்ம என்ன பயப்படுறோம், நம்ம செஞ்சுட்டோம், நம்ம கொடுத்துட்டோம், நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு இல்லாம போயிடும்னு நினைக்கிறோம். ஓகேவா? ஆனா நீங்க இருக்கிறத வச்சு செய்யுங்களேன். சரி, நீங்க உங்களுக்கு இருக்கிறத கூட கொடுக்க தேவையில்லை. ஓகே, எக்ஸ்ட்ராவா இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்கலாமே, இல்லை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணலாமே. ஸோ இதுதான் வந்து பெருந்தன்மை. ஓகே, அந்த பெருந்தன்மையை நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பல கோடி சந்தோஷம் வரும், மற்றவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீங்கள் ஹெல்ப் பண்ண பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனாலும் யாரோ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லை சூழ்நிலையே வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுடைய பெருந்தன்மையோட குணத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து அந்த புண்ணிய கணக்கு அதிகரிக்கும். அந்த புண்ணிய கணக்கோட ரிட்டர்ன் உங்களுக்கு எதன் மூலமாவோ இல்லை யார் மூலமாவோ உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அது வரும். ஸோ இது வந்து லா. இது வந்துட்டு நடக்குமா நடக்காதானா இல்லை, இது லா. இது எழுதி வச்சிருக்க ஒரு சட்டம். இது லா, நேச்சுரல் லா. இது கடவுளுடைய நேச்சுரல் லா. ஸோ பெருந்தன்மையாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும். நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா எப்போவுமே ஒரு சந்தோஷம் தான். மற்றவங்களோட ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு வந்துட்டு என்ன பண்ண நம்மளால வந்துட்டு ரொம்ப வந்து நம்ம லைஃப்பை வந்து இந்த ஆசீர்வாதங்களுடைய அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக நான் வந்து ரொம்ப தாராளத்தன்மையாக இருப்பேன், நான் ரொம்ப பெருந்தன்மையாக இருப்பேன். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெருந்தன்மைக்கு வந்து மன்னிக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. மன்னிக்கக்கூடிய குவாலிட்டி வந்து மன்னிக்கக்கூடிய அந்த நேச்சர் வந்து பெருந்தன்மையாக இருக்கவங்களுக்கு இருக்கும். அதாவது சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிச்சு விட்டுருவாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, பெருந்தன்மையாக மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்வாங்க. ஸோ பெருந்தன்மை அப்படின்னா ஓகே, அது ஒரு பெரிய விஷயமா, சரி பரவாயில்ல தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், மன்னிச்சு விட்டுருணும். அது உள்ளுக்குள்ள மனசுல புகை வச்சு அப்படியே அதை புகஞ்சுக்கிட்டே இருக்கிறதுலாம் வந்து என்னன்னா குறுகிய மனதனுடைய அடையாளம். ஸோ நம்ம மனசை வந்து நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ பெருசாக வைக்கணும். அதாவது நீங்கள் என்ன சொல்லுன்னா, மெட்டீரியல் திங்ஸ் கூட நீங்கள் விட்டுருங்க. இந்த மாதிரி இமோஷனல் விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்ல நடக்கிற விஷயங்கள், இல்லை வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பெருந்தன்மையாக பாருங்க, பெருந்தன்மையான ஆட்டிடியூடோட பாருங்க. அது எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கணும், எல்லாமே எனக்கு பிடிச்சிதான் நடக்கணும், எல்லாமே எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரி தான் உலகம் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப குறுகிய மனப்பான்மை. பெருந்தன்மை அப்படின்னா எது எப்படி நடக்குதோ நடக்கட்டும், யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க செய்யட்டும். ஓகே, அது நல்லதோ கெட்டதோ நான் எதுக்கு வந்து கேள்வி கேட்கணும். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு குட் விஷஸ் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களை நான் கைட் பண்ணுறேன், அவ்வளோதான். அது அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ அது அவங்க சாய்ஸு. ஆனால் பெருந்தன்மையாக நான் இருந்தேன் அப்படின்னா அவங்களுடைய தவறுகளை கூட நான் என்ன பண்ணணும், அது அவங்களோட ஜர்னி.
ஸோ எல்லாரும் ஒவ்வொரு பயணம் இருக்கு. சில பேர் வந்து இப்போ நான் வந்து சொல்றேன், நீங்க எங்க பேச்சை கேளுங்க, அப்பதான் நீங்க வந்து தப்பு பண்ண மாட்டீங்க, அப்பதான் கஷ்டப்பட மாட்டீங்கன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. ஸோ நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், பெருந்தன்மையா சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சது நீங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், நம்ம விட்டுறணும். ஸோ பெருந்தன்மையா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம மன்னிக்கூடிய விஷயம் மற்றும் ஏற்றுக்கொள்ள தன்மையும் நம்மளுக்கு வந்து சகஜமாவே வரும். ஸோ அதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாரம் ஃபுல்லா இல்லை ஒரு மாசம் ஃபுல்லா இல்லை எப்பொழுதுமே பெருந்தன்மையா இருக்கக்கூடிய ஆட்டிடியூடு உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. அதோட ரிசல்ட் நீங்க எழுதலாம் இல்லை நோட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.